Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி எப்பொழுது அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறித்து செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் தகவல்களை பார்ப்போம். தமிழகத்தில் 5 தொகுதிகள் காலியாக உள்ளது. காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் இந்த 5 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. ஒரு தொகுதி காலியாக இருந்தால் அந்த தொகுதிக்கு தேர்தலை 6 மாத கால இடைவெளிக்குள் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான பூர்வாங்க பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த தொகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 5 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் வாயிலாக பூர்வாங்க பணிகளை தொடங்குமாறும், அதே நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி, உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை தொடங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உள்துறை அமைச்சகத்திடம் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய துணை ராணுவத்தினுடைய பட்டியலை கோரியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள் பூர்வாங்க பணிகளை எல்லாம் முடித்து அதற்கு குறித்தான தகவல்களை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். இடைத்தேர்தல் என்பது மற்ற மாநிலங்களில் ஏதாவது தொகுதி காலியாக இருக்கப்படும் பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டும் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் சேர்த்து தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கும். அந்த வகையில் வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள் அனைத்து தகவல்களும் தேர்தல் ஆணையத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரியப்படுத்தப்படும் பட்சத்தில் அடுத்த மாதம் கடைசியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தான் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடத்துவதற்குண்டான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அடுத்த மாதம் அறிவித்து தேர்தல் என்பது ஆகஸ்ட் மாதம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தொகுதி காலியாக இருக்கப்படும் பட்சத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துவிடும். அன்றைய தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கல், அதைத் தொடர்ந்து வேட்புமனு மீதான பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம், வாக்கு பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை இதை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் அட்டவணை என்பது வெளியிடப்படும். இதன் காரணமாக அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து 15 நாட்களுக்குள் தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டிய நிலை என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அட்டவணை வெளியிடப்படும் போது தெரிய வரும். அந்த வகையில் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரம், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படக்கூடிய துணை ராணுவத்தினுடைய பட்டியல், அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேர்தல் அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தி தேர்தல் நடத்துவதற்குண்டான சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது, எப்போது தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற விவரத்தை தெரியப்படுத்துவார். அப்போது அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆணையம் அதற்கான தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அடுத்த மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.